இந்த உலகத்தோட வரலாறுல இது வரைக்கும் எத்தனையோ சக்தி வாய்ந்த நாகரிகங்கள் காலப்போக்கில் வாழ்ந்து அழிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு வரைக்குமே பல பேரால் பேசப்படுற இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா அது எஜிப்ட் நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத அந்த காலகட்டத்தில் எப்படி இவ்வளோ பெரிய பிரமிட்ஸ் கட்டினாங்க அப்படிங்கிறத ஆரம்பிச்சு நிஜமாலுமே பிரமிட்ஸ் எதுக்காக கட்டப்பட்டது அப்படிங்கிறது வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே அந்த நாகரிகத்தை சுற்றி பல விடைத்தேட மர்மங்கள் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே எஜிப்டில் இருக்கிற பிரமிட்ஸில் அதிக அளவு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா பூனைகளோட பதப்படுத்தப்பட்ட மம்மிஸ் அப்படின்னு சொல்லலாம். பேசிக்கலி ஒரு மனுஷன் செத்து போன பிறகு அவனை மம்மிஃபை பண்ணாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. பிகாஸ் அது அவங்களோட கலாச்சாரம் அப்படின்னு சொல்லலாம். பட் எஜிப்டிய கலாச்சாரத்தில் பூனைகளுக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வரலாறு கொஞ்சம் புரட்டி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ பேசிக்கலி எஜிப்டியர்களோட நம்பிக்கைப்படி ஒரு மனுஷன் செத்து போன பிறகு அவன் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போகிறப்ப அங்கே இருக்கிற ஆவிகள் உலகத்தில் பூனைகள் தான் அவங்களோட காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. அண்ட் அதனால தான் பூனைகளை கடவுள்களாக வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப பூனைகளுக்கும் ஆஃப்டர் த ஜேர்னிக்கும் கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி நீங்களுமே நினச்சா கீழே மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.